இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். எத்தனையோ பதவிகள் இருந்தாலும் ஆசிரியர் பணி இருக்கல்லவா, அது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும். என்னுடைய மாணவர்களையும் எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களையும் இன்றைக்கி நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 7th ஸ்டாண்டர்டில் ஸ்டெல்லா டீச்சர், அவங்க இங்கிலீஷ் எடுப்பாங்க. கிராமரை அப்படியே அவங்க நடத்தின டென்ஸு இன்னும் அப்படியே மனசில் நிற்குது. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா கையை அப்படி திருப்பி வச்சு முட்டி கையில் ஒரு ஸ்கேலை குறுக்க வச்சு அடிப்பாங்க. அதுக்காக பயந்துட்டே எல்லா இங்கிலீஷ் வார்த்தைகளையும் படிச்சுட்டு வருவோம். அவங்களுக்கு, எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றி. இரண்டாவதாக, இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறான். இது நபிகள் நாயகம் அவர்களுடைய வார்த்தைகள். அனைத்து முஸ்லீம் சொந்தங்களுக்கும் மீலாடி நபி வாழ்த்துக்கள். இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அவதரித்த மகான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனை பண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை. அவர் என்ன சொல்கிறாரு இந்த இதில், இறைவன் உங்கள் உருவத்தை பார்க்கல, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்காங்கிறதான் பார்க்கல, அப்படி இல்லாமல் உங்களுடைய உள்ளங்களையும் நீங்கள் செய்கிற செயல்களையும் தான் பார்க்குறாரு. இதுக்கு என்ன பொருள்? நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்காங்க, அதனாலலாம் உங்களுடைய இறைவன் உங்களை உங்கள் மீது அன்பு செலுத்த மாட்டான். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் தான் உங்களை இறைவனிடத்திலே அன்பு செலுத்த வைக்கும். அனைவருக்கும் வளமான மற்றும் மகிழ்ச்சியான ஓணம் வாழ்த்துக்கள். ஓணம் அப்படின்னு நம்ம சொன்னாலே கேரளாவில் இது ஒரு அறுவடை திருவிழா, 10 நாள். இந்த அரசர் மகாபலி தன்னுடைய வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இதை கேரள பெண்கள் உண்மையிலே ரொம்ப அழகானவங்க. அவங்களுடைய பெரிய நீண்ட முடி இருக்கும், அன்பாக இருப்பாங்க. அவங்க போடுற பூக்கோலம், அப்புறம் இந்த புலி நடனம், படகு போட்டி, இந்த ஓணத்துள்ளல், அதாவது பெண்களே அழகாக நடனம் ஆடுவாங்க. கமட்டி களி அப்படின்னு சொல்லுவாங்க, முகமூடி போட்டுட்டு ஒரு நடனம் ஆடுவாங்க. இது எல்லாமே கேரளா மட்டும் கிடையாது, உலகம் பூரா இருக்கிற கேரளா மக்கள் இதை அருமையாக கொண்டாடுறாங்க. இது மதம் கடந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. ஓண சந்தியா, அந்த சாப்பாடு இருக்குல்ல, அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கு அனைவரும் மகிழ்ச்சியாக ஓணம் கொண்டாட ஓணம் நல்வாழ்த்துக்கள்.